கதிர் அப்படியே மறைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போயிடுவா. கோமதி வந்து முருங்கைக்கீரையை வந்து ஆஞ்சிக்கிட்டு இருப்பா. அப்போ பக்கத்தில் ராஜி படிச்சுக்கிட்டு இருப்பா. இவளும் உட்காந்து கொட்டாவி விட்டுட்டு இருப்பா அரிசி. ராஜி சொல்லுவா, "அத்தை நீங்க ரொம்ப பாவம். நான் படிக்கிறேங்கிற பேர்ல உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்றதில்ல. இப்ப எல்லா வேலையும் நீங்களே ஒத்திலே செய்றீங்க." அப்படி சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. இதெல்லாம் செய்றது ஒரு பெரிய விஷயமா? நீ நல்லா படி. அங்க பாரு ஒருத்தி பக்கத்துல இருந்துகிட்டே கொட்டாவி விட்டுட்டு இருக்கா. ஏதாவது வேலை செய்யணுமான்னு பார்க்கலாம் பார்த்தியா? ஏன்டி இவ தான் ஐபிஎஸ் எக்ஸாமுக்காக கஷ்டப்பட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. நீ சும்மா ஒரு புக்க தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு ஹெல்ப்பும் பண்ணாம உட்காந்துக்கிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லி ஏசிக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல அங்கேருந்து மீனா வருவா. "என்ன வேணா அதுக்குள்ள உன் தங்கச்சி உன்கிட்ட சொல்லிட்டாளா தகவல?" அப்படின்னு சொன்ன உடனே, "ஆமா, ஆமா சொல்லிட்டா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "சரி எப்படி போறீங்க?" அப்படின்னோனே, "நான் அதான் அத்தை உங்கள தான் மாமா போக சொல்லிட்டாங்களாம்ல சென்னைக்கு. அப்ப நீங்களும் எங்க கூட சேர்ந்து வர வேண்டியதானே?" அப்படின்னோனே, "அதெல்லாம் சரி வராதுடி. வீட்ல அப்புறம் யாரு பார்த்துக்கிடுவா?" அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருப்பா. அப்போ ராஜி வந்து சொல்லுவா, "ஏன் ஒரு நாள் ஃபுல்லா எங்களெல்லாம் எதையும் நினைக்காம வீட்ட விட்டு வெளிய போனீங்க. அப்பலாம் யோசிக்கலையோ?" அப்படின்னு சொல்லும்போது, கோமதி உடனே சொல்லுவா, "அப்ப என் மனநிலை வேறடி. இப்ப நான் வேற மாரி இருக்கேன். அதெல்லாம் வந்தா சரிப்படாது." அப்படின்னு சொல்லும்போது, மீனா சொல்லுவா, "அத்த அங்க பாருங்க நம்ம 3 பேரும் போனா ஜாலியா இருக்கும். எனக்கும் 3 நாள் தான் ஆஃபீஸ்ல வேலை. அதுக்கப்புறம் நம்ம 2 நாள் இருக்கு. நல்லா ஜாலியா சுத்தலாம் எங்கேனாலும். வாங்க உங்களுக்கு தான் அது பிடிக்கும்ல." அப்படின்னு சொல்லும்போது ராஜியும் கூப்பிட்டுட்ருப்பா. "அப்ப நம்ம எங்க தங்குறது?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. "அதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு ஆல்ரெடி ஒரு ஹோட்டல்ல ரூம் குடுத்துருக்காங்க. அது பக்கத்திலேயே இன்னொரு ரூம் போட்டுறலாம்." அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "சரி அப்ப நான் வாரேன்." அப்படின்னோனே இவ சொல்லுவா, அரசி, "ஆமா என்ன பிளான் எல்லாம் போட்டுட்டீங்களா?" "ஆமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு பெத்த பொண்ணு இங்க இருக்கிறேன். என்னைய விட்டுட்டு நீ பாட்டுக்கு பிளான் போட்டுட்ருக்க. என்னைய கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா?" அப்படின்னு சொல்லும்போது, "எப்பவுமே உன்னையே யோசிச்சுட்டு இருக்க முடியாதுடி. எனக்காக நான் கொஞ்சம் யோசிக்கணும்ல. இப்ப நான் உன்னைய கூட்டிட்டு போனா, நீ அது திங்க மாட்டேன், இது திங்க மாட்டேன்ப. அப்பவும் நாங்க சட்டி பாத்திரத்த எடுத்துட்டு உனக்காக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? உன்னையெல்லாம் கூட்டிட்டு போனா சரி வராது. உன்னையவே என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால நீ பெசாட்ல இங்கேயே இரு." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் மாமாட்ட போய் சொல்லிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவா. அதுக்கப்புறம் அரசி சொல்லுவா, "பார்த்தீங்களா அம்மாவுக்கு சின்ன பிள்ளை மாரி எவ்வளோ சந்தோஷமா போறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. மீனா வந்து அதுக்கப்புறம் காஃபி போட்டுட்ருப்பா. அந்த சமயத்தில அவங்க அம்மா அங்கேருந்து ஃபோன் பண்ணுவா. "ஏண்டி என்ன நீ என்னமோ ஊருக்கு போறியாம்ல?" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "ஆமா உனக்கு யார் சொன்னான்னு?" "மாப்பிள தான். பாத்தியா நீ ஏதாவது சொன்னியா? மாப்பிள வந்து அப்பா கிட்ட சொல்லி, அப்பா என்கிட்ட சொல்றாங்க. எனக்கே தெரியல." அப்படின்னு சொல்லும்போது, நான் பிறவு சொல்லலாம்னு நெனச்சேன். 5 நாள் தானம்மா போப்போறேன். அதுக்கு எதுக்கு தேவையில்லாம இப்ப சொல்லிக்கிட்டு, நான் என்ன மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டா போப்போறேன்." அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "இருந்தாலும் ஒரு அம்மாகிட்ட சொல்ல வேண்டாமாடி?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "சரி நீ எங்க தங்குவ?" அப்படின்னு சொல்லி கேட்பா. நான் வந்து அங்க ஹோட்டல்ல போட்டுருக்காங்க ரூமு. "ஹோட்டல்லையா? ஹோட்டல்ல எப்படிடி ஒத்தையில இருப்ப?" அப்படின்னு சொல்லி அவ கேட்கும்போது, "இல்ல நான் ஒத்தையில இருக்கல. நான் வந்து எங்க அத்தை, ராஜி எல்லாரும் சேர்ந்து வராங்க." அப்படி சொல்லும்போது, "3 பொம்பளைங்களுமா ஒத்தையில தங்க போறீங்க? மாப்பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு போலையான்னோனே?" "ஆமா உங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டாலும்." அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "அதுக்கெல்லாம் அங்க சேஃப்டியான ஹோட்டல் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு மீனா சொல்லிட்டுருப்பா. "அதெல்லாம் சரி வராது. நீ நீ என்ன பண்ணு, உங்க மாமா வீட்ல போய் தங்கிரு." அப்படிம்பா. "மாமா வீட்லயா? அந்த வீட்லலாம் என்னால தங்க முடியாது. அவரு கூட மனுஷன் இருப்பானா?" அப்படி சொல்லும்போது, "ஏன்டி அவங்க பொண்டாட்டியும் பிள்ளைகளும் இருக்கலையா?" அப்படின்னோனே, "அது தலைவிதி. என்னாலலாம் அவங்க வீட்லலாம் தங்க முடியாது."